வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம என்ட்ரி அட் எக்ஸிட் மாடல் இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில. நான் இங்கிலீஷில் இருக்குது, இது தமிழில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளோட கோர் கான்செப்ட். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ரிஸ்க்கு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். எல்லா ட்ரேடுமே நீங்கள் எடுக்கிற ட்ரேடு எல்லாமே லோ ரிஸ்க் ட்ரேட்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஹை ரிஸ்க் ட்ரேடு எதுவுமே கிடையாது. பட் அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸும் கிடையாது. குயிக்காக கான்செப்டை பார்த்துருவோமா? ஒரு மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆகி மேலே போகுது. ப்ரீவியஸாக கீழேருந்து அப் ட்ரெண்டில் வந்துகிட்டு இருக்க மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போய் திரும்பவும் கீழே வந்துட்டு தான் மேலே போகுது. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த இடத்துல இருந்து இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல பையை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸு ப்ரீவியஸ் லோ. ஸோ அதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட், எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். எல்லாருங்கிறத விட நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். பை ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. ஃபிசிக்கலாகவே ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டு, நீங்கள் பை பண்ணோன்னா கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப உங்கள் ஸ்டாப் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு மேலே போகும். விக்கு மட்டும் கீழே போகும். போயிட்டு எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு பாடி உள்ளேயே க்ளோஸ் வைக்கும். அடுத்த கேனில் பொறுமையாக இந்த இடத்துலேருந்து அப்படி இப்படின்னு அப்படியே மேலே போயிடும். இப்போ என்ட்ரி அட் எக்ஸிட் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறீங்களே, இந்த இடத்துல பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் போடுறீங்களா, அந்த ஸ்டாப் லாஸில் தான் உங்களுக்கு என்ட்ரியே. ஸோ இங்கே தான் என்ட்ரே ஆக போகிறீங்க நீங்கள். சரி, இங்கே வரல, அப்படியே போகிறான், மேலேயே போகிறான் அப்படின்னு என்ன பண்ணுறது? இந்த ரேஞ்சுக்குள்ளார இது ஒரு சின்ன ஜோன், இந்த ஜோனுக்குள்ளார மார்க்கெட் வந்தால் தான் என்ட்ரி. வராமல் போனான்னா டாட்டா பை பை, அவ்வளோதான். அடுத்த என்ட்ரி வரும், வரும்போது பார்த்துருந்து எடுத்துக்க வேண்டியதான். அடுத்த என்ட்ரி எங்கே? இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஹை, இது எக்ஸ்ட்ரீம் லோனா, இது எக்ஸ்ட்ரீம் ஹை. அப்போ இங்கே வரும்போது நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு செல்லு. என்ட்ரி அட் எக்ஸிட்டு பை மார்க்கெட்டு. ஆனால் நீங்கள் செல் பண்ணுறீங்க. ஆனால் எங்கே பண்ணுறீங்க? ப்ரீவியஸ் எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பண்ணுறீங்க. பண்ணும்போது என்ன ஆகுது? மார்க்கெட் கொஞ்சம் கீழே வருது, அப்புறமா மேலே போய் அந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது. ஸோ மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க. லோ ரிஸ்க் ட்ரேட்ஸ், லோ ரிஸ்க் ட்ரேட்ஸ். இப்போ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. நம்ம கேண்டல்லையே போய் பார்த்துருவோமா? கேண்டில் ஸ்டிக் சார்ட்லேயே போயிட்டு இது 5 minutes டைம் ஃப்ரேமு, யூரோ ஜேபிஒய் சார்ட்டு. இன்றைக்கி நாள் ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஹை, இது லோ. இன்றைக்கி நாளுக்கு இதுதான் எக்ஸ்ட்ரீமு, இதுதான் எக்ஸ்ட்ரீம். ப்ரைஸ் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கு? கீழே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லோவை செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ப்ரைஸு நேராக மேலே போயிருக்கு. என்ன பண்ணணும்? நம்ம இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறது ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஆனால் ப்ரைஸ் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரும்னு எதிர்பார்த்து இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறது. புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் ஹை இது, இன்றைக்கி தான் எக்ஸ்ட்ரீம் ஹை, இன்றைக்கி தான் எக்ஸ்ட்ரீம் லோ. இது ப்ரைஸு கீழேருந்து மேலே வரும்போது திரும்பவும் இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து தான் செல் ட்ரேட். இங்கேருந்தே ப்ரைஸு கீழே போயிடுச்சுன்னா நோ ட்ரேட். சரி, இங்கே செல் பண்ணோன்னு என்னாச்சு? கொஞ்சம் மேலே போச்சு பாருங்க. விக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கு. இந்த லெவல்லேருந்து போயிட்டு கீழேயே போயிட்டுச்சு. பாடி அந்த ரேஞ்சிலே க்ளோஸ் பண்ணியிருப்பாருங்க. இதனால தான் நான் என்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ 1 minute வீக்லி வரைக்குமே சொல்கிறேன். என்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமுடைய கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன் தட் கேஸ் 5 minutes உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 5 நிமிஷத்தில் இந்த கேண்டில் முடிஞ்சிடும். இந்த கேண்டில் ப்ரீவியஸாக என்ன ஆச்சு? ஒரு புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் மேலே வந்துக்கிட்டே இருந்தது. இங்கே பெரிய க்ரீன் கேண்டில் இது. இந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணீங்க? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால செல் ட்ரேடு இந்த இடத்துல எடுத்துட்டீங்க. உங்கள் ஐடியா
இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட்டு. ஆனால் என்ன பண்ணுன்னா நேராக உள்ளே கொண்டு போய் பாடியை ப்ரீவியஸ் கேண்டில் ஈக்குவலாக க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள். அப்போ இது சூப்பர் என்ட்ரி ஆகிடுதா உங்களுக்கு? நீங்கள் இங்கே செல்லு எடுத்து இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டாப்பை வந்து எடுத்துகிட்டு கீழே போயிட்டான் பார்த்தீங்களா? நிறைய பேர் புலம்புவாங்க, நான் ஸ்டாப் லாஸ் போடுறது யாரோ பார்க்குறாங்க, அதனால் கரெக்டாக என் ஸ்டாப் லாஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படிலாம் இல்லை, இப்படி தான் நடக்குது. நீங்கள் எல்லாரும் எக்ஸிட் ஆகிற இடத்துல, எல்லாரும் ஸ்டாப் லாஸ் போடுற இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க. அதுதான் என்ட்ரி அட் எக்ஸிட். அப்போ இங்கேருந்து ப்ரைஸ் எங்கே வந்திருக்குது? நேராக கீழே வந்து நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரீம் லோவுக்காக வெயிட் பண்ணுவீங்க. இங்கே செல் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் எங்கே வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. இங்கேயே எனக்கு $200 வந்துச்சு சார், நான் போட்ட லாட் சைஸில் நான் வந்து புக் பண்ணிடுறேன் அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லை ப்ரீவியஸ் லோவில் நான் புக் பண்ணிக்கிறேன், ஓகே. ப்ரீவியஸ் லோ இங்கே தான் இருக்குது, ப்ரீவியஸ் லோ. அப்புறம் இன்னொரு விஷயத்தை என்ன கவனிக்கலாம்? கீழே தான் போகுமா இல்லையான்னு கவனிக்கிறது எப்படி? ஹையர் ஹை ஹையர் லோ அதை பார்க்கணும். இங்கே லோ ஒரு தடவை இப்படி மேலே போயிருக்கான், லோ வச்சுருக்கிறான், அடுத்த லோ இங்கே வச்சுருக்கிறான், அடுத்த லோ ஈக்குவலாக தான் இருக்குது, அடுத்த லோ இங்கே வந்துருச்சு, ஓகே. இது ட்ரெண்டாகி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். சரி, அது வேறு கான்செப்ட்டு. நம்ம என்ட்ரி அட் எக்ஸிட்டே பார்த்துருவோம். கீழே இன்னைக்கு லோக்கு வந்துருச்சு மார்க்கெட்டு. லோக்கு வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பை ட்ரேடு. இதில் நான் சொல்லலை பை ட்ரேடு, இங்கேயே கூட எடுத்துக்கலாம். இந்த ஜோன் தான், இந்த இந்த லெவலுக்குள்ளார எங்கே வந்தாலும் நீங்கள் வந்து பை ட்ரேட் எடுத்துக்கலாம். இதுலையே எடுத்துக்கலாம், இதில் இவ்வளோ சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இங்கெல்லாம் பை எடுத்திருந்தீங்கன்னா இந்த கேண்டில் மட்டும் கீழே போச்சு பாருங்கள். என்ன பண்ணணும்? கேண்டில் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணணும். இந்த கேண்டில் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம வந்து அந்த 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை நான் இந்த கேண்டிலில் தான் பையே எடுத்திருக்கேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், அப்படின்னா கூட நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த கேண்டில் க்ளோஸ் எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கு? ப்ரீவியஸ் பாடியிலே க்ளோஸ் வச்சுருக்கு பாருங்கள். கீழே வந்து லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் பாடியில் க்ளோஸ். லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணதுனால எவ்வளோ பவராக இந்த கேண்டில் வந்து போயிருக்கு பாருங்கள் மேலே. வால்யூம் ஏன் இங்கே கீழே இருக்கிற லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிடுச்சு. என்ன லிக்விடிட்டி இது? ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த இடத்துலலாம் யாராச்சும் வந்து பை ட்ரேடு வந்து எடுத்தேன். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப நேரம் கன்சல்டேட் பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல பை ட்ரேடு எடுத்தவங்களுடைய ஸ்டாப்பெல்லாம் இங்கே தான் இருக்கும். பை ட்ரேட் எடுத்தவங்களுடைய ஸ்டாப் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் சொன்னோம் பாருங்கள். இங்கே பை எடுத்தவங்களுடைய ஸ்டாப் இங்கே இருக்கும். மேலே போகிற மாதிரி போயிட்டு கடன்னு கீழே வந்து அவங்க ஸ்டாப்பு புதுசாக பிரேக் அவுட் ஆகி கீழே போகுதுன்னு நினச்சிட்டு செல் பண்ணுற ட்ரேடர்ஸுடைய ட்ரேடு எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்? ஒரிஜினல் டைரெக்ஷனில் அவன் பாட்டுக்கு மேலே போக ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ தாங்க என்ட்ரி அட் எக்ஸிட். எல்லாம் ஸ்டாப் லாஸ் போடுற இடத்துல நம்ம என்ட்ரி. ஒருவேளை பாடி கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட், அவ்வளோதான். இது என்ன மெத்தட் சூப்பராக இருக்குது, ஃபெயிலியரே ஆகாது போலவே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவும் ஃபெயிலியர் ஆகும், அதையும் பார்த்துருவோமா? இங்கே பாருங்கள், ப்ரீவியஸு லெவலு எந்த இடத்துல வேணாலும் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்கோங்க, அதான் வந்து பிகினர்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பிகினர்ஸ் எக்ஸ்ட்ரீம் வந்தால் மட்டும்தான் செல்லு பை பண்ணுவேன், இல்லைனா அன்றைக்கி வந்து கையை தூக்கிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன், மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருப்பேன், மவுஸுக்கிட்ட கையை கொண்டு போகவே மாட்டேன். பிகினர்ஸ் கொஞ்சம் அப்படியே இதை பண்ணி பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி இடையில வரும்போது கூட யூ கேன் டேக் ஏ ட்ரேட். ஸோ ப்ரீவியஸ் லெவலுக்கு இங்கே வந்திருக்குது, வந்த உடனே நீங்கள் செல் பண்ணிடுறீங்க, செல் பண்ணோன்னே கீழே போச்சு. இப்போலாம் நீங்கள் இந்த லெவலுக்கு வரும், அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துன்னு எல்லாம் ஸ்கேல்பிங் மாதிரி கடைன்னு புக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே தான். ட்ரெண்டு பார்த்துங்க, ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது, ஏதாவது பிரேக்குக்கு ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஆப்போசிட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிடுங்க, இல்லைனா அந்த ட்ரேடே எடுக்காதீங்க. பிகினர்ஸ் இந்த ட்ரேட்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. யூ ஜஸ்ட் ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் த எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்.
மேலே கீழே நடுவில் என்னமோ நடந்துட்டு போது கண்டுக்காதீங்க. மேலே வந்தால் தான் செல். சரி ஓகே, மேலே திரும்பவும் இங்கே வந்திருக்கு பாருங்கள், சேம் லெவல். இப்போ ப்ரீவியஸாக இதுதான் ஹையே, ஆனால் இப்போ புது ஹை வந்து இதுதான். அப்போ புது ஹையை மார்க் பண்ணிக்கணும். இப்போ ப்ரீவியஸாக இதுதான் வந்து லோ, புது லோ எது? ஸோ இதுதான் புது லோ. அப்போ ப்ரைஸ் இங்கே வந்ததுன்னா தான் அடுத்து வந்து பை. இங்கே பை கிடையாது, இது முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே வந்திருக்குது ப்ரைஸு, வந்த உடனே என்ன பண்ணியிருக்கு, ஷார்ப்பாக ரியாக்ட் ஆகி கீழே போயிருக்கிறான். ஆனால் திரும்பவும் ட்ரை பண்ணியிருக்கான் இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு. மறுபடியும் ஒரு ஷார்ப் ரிஜெக்ஷன், மறுபடியும் ஒரு ஷார்ப் ரிஜெக்ஷன், மறுபடியும் இந்த இடத்துலையே வந்து க்ளோஸ். இது என்ன உங்களுக்கு தெரியுது, ஒரு தடவையும் மேலே வந்தால் கூட ஒரு தடவையும் க்ளோஸ் வந்து மேலே வச்சுக்கிட்டே வரான். அப்போ இந்த இடத்துல என்னாச்சு, பிரேக் ஆகி மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். எக்ஸிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். உங்களோட ரிஸ்க் என்னது, இதுதான் உங்கள் ரிஸ்க்கு, இவ்வளோ தான். இதனால தான் வந்து லோ ரிஸ்க் ட்ரேட்ஸுன்னு சொல்கிறேன். போக போக அப்படியே பார்ப்போம். அடுத்தடுத்து இது யூரோ ஜேபிவை கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துருவோம். மார்க்கெட்டை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், ட்ரெண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த லோவை நெக்ஸ்ட் டைம் அவன் பிரேக் பண்ணல, நெக்ஸ்ட் டைம் பிரேக் பண்ணல, நெக்ஸ்ட் டைம் பிரேக் பண்ணல. எப்போ பிரேக் பண்ணியிருக்கான், இங்கே பண்ணிட்டான். புரியுதா உங்களுக்கு? இது வேறு கான்செப்ட். மேலே தான் ட்ரெண்டாகி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் நான். இந்த ப்ரீவியஸ் லெவல்லேருந்தே ரிஜெக்ட் ஆகி கூட திரும்ப கீழே கூட வந்திருக்கலாம். பட் அதனால தான் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் அட்டம் பண்ணுங்கள். மேலே போய் க்ளோஸ் வச்சா உடனே எக்ஸிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ மேலே போயிட்டு இந்த மார்க்கெட் என்னாச்சு, ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில். இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே லிக்விடிட்டியை கிராப் பண்ண போகிறான், இதுக்கு ஆப்போசிட்டில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்கிறத முடிவு பண்ணிடலாம் உடனே. அப்போ மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போய் இதுக்கு முன்னாடி எங்கேயா ப்ரீவியஸாக லெவல்ஸ் இருக்குதா, ப்ரீவியஸாக லெவல்ஸ் இங்கே இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு எவ்வளோ பக்கத்தில் வந்திருக்கான் பாருங்கள். அதுக்கு ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ஹை ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட அந்த ஹைக்கு வந்துட்டான். அப்போ என்னது, இங்கே வந்தாலே நீங்கள் செல்ல ட்ரை பண்ணலாம். நான் சொன்னது ஏற்கனவே சொன்னது அதே தான். இந்த ஜோன் கிட்ட வந்தாலே செல் பண்ணலாம். இந்த ஜோனுக்கு வெளியில் மேலே போய் க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட் பண்ணலாம். இந்த இடத்துல க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த லாஸ் கூட நான் வந்து எடுக்க தயாராக இல்லை அப்படின்னா அது வந்து ட்ரேடிங்கில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வந்து இங்கே பை பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் லோவில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கும் இந்த இடத்துல செல் பண்ணி இந்த லாஸ் கூட நான் வந்து தாங்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து ட்ரேடிங்கில் அப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு 5 பிப்பு 10 பிப்புனாச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் வந்து ட்ரேடுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் செல் எடுத்துட்டீங்க, மறுபடியும் ஏன் எடுத்தீங்க, ப்ரீவியஸ் லெவல். அப்போ மறுபடியும் வந்து சரி அந்த இடத்துல செல்லு எடுத்துட்டான், ரைட்டு கரெக்டாக போயிடுச்சு சார். இந்த இடத்துல ஒன்று வந்து இருக்கே, ஸோ ஒருவேளை நான் இந்த ஹைலேயே நான் செல் எடுத்திருந்தேன்னா எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்துட்டு ஓகே, இந்த இடத்துல நீங்கள் செல் எடுத்துருக்கிறீங்க, மேலே போய் க்ளோஸ் வச்சுது, எக்ஸிட்டு. அப்போ அடுத்த லெவலுக்கு வந்தது, அடுத்த லெவலில் செல் பண்ணுறீங்க, அங்கேருந்து போயிட்டானே கீழே. இப்போ இந்த லாஸ் தான் நீங்கள் வந்து புக் பண்ண போகிறீங்க. நீங்கள் ப்ராஃபிட்டு கண்டிப்பாக வரும், ப்ராஃபிட் 100% ப்ராஃபிட் வந்து பெருசாக இருக்கும். இந்த ரிஸ்க்கை விட அந்த ரிஸ்க்கு வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்கும். சாரி, அந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் திரும்பவும் வந்து கிளாசிக் செல் மெத்தட், கீழே வந்துட்டு மேலே போய் கிட்ட போயிட்டு திரும்பவும் வந்து கீழே போயிடுச்சு. திரும்ப மேலே வந்த ப்ரைஸு இந்த பாடிக்கு மேலே கொஞ்சமாக அப்படி வந்தது. பட் ஆனால் நம்ம ரேஞ்சுக்கு வரல. இங்கெல்லாம் செல் பண்ணக்கூடாது நம்ம. ஒருவேளை நீங்கள் இந்த இதை இங்கேயே ப்ராஃபிட் எதனா புக் பண்ணியிருந்தீங்கன்னா சார் திரும்பவும் இங்கே வந்து செல் பண்ணணும், இங்கே வரணும், கிட்டத்தட்ட வரணும். அதுலேயே செல் பண்ணாலும் ஓகே, இல்லை கிட்டத்தட்ட வரும்போது செல் பண்ணால் ஓகே. கொஞ்சம் கீழே இந்த மாதிரிலாம் நீங்கள் செல் எடுக்காதீங்க. புரிஞ்சுதா? என்ட்ரி அட் எக்ஸிட்டு. இப்போது ப்ரீவியஸ் லெவலு இங்கே இருக்குது, இப்போ புது லெவல் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு லெவல் எடுத்துக்கோங்க, ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது. எந்த லெவல் எடுத்தாலும் சரி, திரும்பவும் மார்க்கெட் இங்கே வந்தால் என்ன பண்ணுவீங்க, இங்கே இல்லை இங்கே எக்ஸ்ட்ரீம் லெவல் பிகினர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
கேண்டில் க்ளோஸுக்கு வெயிட் பண்ணணும். அப்புறம் நியூஸ் கேண்டலில் ட்ரேடு கிடையாது. அடுத்த கேண்டில் வேணால் நீங்கள் செல் பண்ணலாம். அடுத்த கேண்டில் என்னாச்சு, இந்த லெவலுக்கு போகும்போது இந்த இடத்துல செல்லு, மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட். இப்போ இதில் எது லெவலு, இந்த 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 இடத்துக்கு வரும்போது பை பண்ணி மேலே போச்சு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் போச்சு, ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திரும்ப எங்கே வந்துருக்குறான் பாருங்கள், ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள். வந்தால் பை. இது வந்து நியூஸ் கேண்டில், இது வந்து கண்ணாப்பின்னான் ட்ரேட் ஆகும், இதெல்லாம் லெவலுக்கு வந்து கட்டுப்படாது. ஆனால் இது அப்படி கிடையாது. வந்தால் நீங்கள் ட்ரேடு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். கீழே க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு அவ்வளோதான். யோசிக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. வந்தால் ட்ரேட், வரலன்னா ட்ரேடே இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் லைன்ஸ். மேலே எங்கே போகிறான்னு உங்களுக்கு தெரியல. மார்க்கெட்டு மேலே எவ்வளோ தூரம் போவான்னு உங்களுக்கு ஐடியாவே இல்லை. பட் ஆனால் ஒரு விஷயம் தெரியும், ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மேலே போகிறான்னு தெரியும். அப்போ நீங்கள் அதை பிடிச்சிக்கோங்க. ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் பை பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைனுக்கு வந்தாலே பை. ட்ரெண்ட் லைனுக்கு கீழே போய் அதை ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அப்போ இப்படி ட்ரெண்டாகி போயிட்டு இருக்கிற மார்க்கெட், லோயர் லோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற மார்க்கெட்டில் இந்த லெவலை கட் பண்ண மாட்டான் பாருங்கள். இந்த ஹையை கட் பண்ணி ஹையர் ஹை பண்ணாலும் என்ன பண்ணுவான், மேலே போயிடுவான். அதனால் அந்த ஹையை கட் பண்ண மாட்டான். அப்போ அந்த ஹைக்கு வரும்போது நீங்கள் செல் எடுக்கலாமா? என்ட்ரி அட் எக்ஸிட். இங்கே வந்திருக்கிறான், கீழே போயிருக்கிறான், இதுதான் லெவலு, ஏற்கனவே இருந்து ட்ரெண்ட் லைன் லெவலு, அங்கேருந்து மேலே போயிட்டான். அப்போது ப்ரீவியஸ் லெவல் இதுதான், அங்கேருந்து கீழே வந்துட்டான். அப்போ இந்த லெவல் வந்து இங்கே இருக்குது, கிட்டத்தட்ட வந்துட்டான். இந்த ட்ரேடை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பீரிஷ் கேண்டலில் பார்த்தா கூட நீங்கள் ட்ரேடை தாராளமாக எடுக்கலாம். அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட்டு, இல்லை மேலே போச்சுன்னா என்ஜாய் த ப்ராஃபிட்ஸ். கீழே இந்த அப்படியே மேலே வந்தால் பாருங்கள், திரும்ப என்ன பண்ணான், பாடி க்ளோஸ் வைக்கல, கொஞ்சம் விற்க மட்டும் போயிட்டு திரும்ப வந்து கீழே போயிட்டான். இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. ட்ரெண்ட் லைனு மேலே வந்தான், கீழே வந்தான், திரும்ப வந்து அதே ரேஞ்சுக்கு வந்தான், அங்கேருந்து கீழே போயிட்டான். அப்போ கீழே வந்தவன் ட்ரெண்ட் லைனு சப்போர்ட்டு, திரும்பவும் வந்தான். சார் இந்த ட்ரேட் நான் எடுத்துருந்தேன்னா என்ன இருந்திருக்கும் பார்த்துருவோமா? மேலே போன ப்ரைஸு கீழே வந்தது, நான் இந்த இடத்துலேயே பை பண்ணிட்டேன், கரெக்டாக பை பண்ணிட்டேன். கீழே க்ளோஸ் வச்சுருக்கான், கொஞ்சம் தான். இந்த லாஸை நீங்கள் வந்து நீங்கள் இதை கூட நான் பார்த்துட்டு பயந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா ஓகே ரைட், பரவாயில்ல, க்ளோஸ் பண்ணிடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா லோ ரிஸ்க் தான், தப்பே கிடையாது, க்ளோஸ் பண்ணிடலாம். நெகட்டிவில் போச்சுன்னா இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணலாம். அதே பாசிட்டிவில் போச்சுன்னா தாராளமாக வச்சுக்கலாம். ட்ராக் யுவர் ப்ராஃபிட்ஸ், நாட் த லாஸஸ். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து இந்த இடத்துலையே நீங்கள் வந்து பயந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க, மைனஸ் ஆகுது. இல்லை மெத்தடு படி நீங்கள் கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் தானே பண்ண சொல்லியிருக்கீங்க, அதனால நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே குட், வெரி குட். அப்போது ப்ரைஸ் கீழே போயிட்டு மேலே போயிட்டு திரும்பவும் கீழே அதே ரேஞ்சுக்கு வந்திருக்கிறான் பாருங்கள், தெரியுதா? இந்த விக்கு இந்த ரெண்டு கேண்டிலும் மேலே போயிட்டு மூணாவது கேண்டில் திரும்ப அதே ரேஞ்சு பை. பாடி இது கீழே எந்த கேண்டலுமே க்ளோஸ் வைக்கல பாருங்கள். எங்கேருந்து வருது இந்த ட்ரெண்டு, என்ன கன்ஃபர்மேஷன் பாருங்கள், எவ்வளோ பெரிய ட்ரெண்டு, மேலேருந்து கீழே வரைக்கும், நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து செல்லாகி போய்கிட்டே இருக்கிறான் கீழே. இங்கே ஒரு எப்படிப்பட்ட கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள், நான் மேலே தான் போக போகிறேன் அப்படிங்கிறதுக்கு. எவ்வளோ பை கேண்டல்ஸ், எவ்வளோ விக்ஸு. அப்புறம் நம்மளோட கிளாசிக் பை என்ட்ரி. பை பண்ணோன்னே என்னாச்சு, மார்க்கெட்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, இங்கே ப்ரீவியஸாக இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நான் இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வந்தால் நான் செல் பண்ணுறேன் சார். செல் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். வந்துதான் வந்தோன்னே கீழே வந்தானா எப்படி ரிஜெக்ஷன் ஆகிருக்கான் பாருங்கள். அதே இடத்த பிரேக் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் சப்போர்ட் எப்படி எடுத்து போயிருக்கான் பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போகுது, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் ட்ரெண்டாகி மேலே போயிட்டே இருக்குது, பட் யூ ஆர் டேக்கிங் அன் ஆப்போசிட் ட்ரேட், பட் ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங். அண்ட் ஆல்சோ இது வந்து
லோ ரிஸ்க் ட்ரேட். ஏன் இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான், சிம்பிள். மார்க்கெட்டு லோ பண்ணாமல், லோயர் லோ பண்ணாமல் லோயர் ஹை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்குது. இல்லை இப்படி சொல்லணுன்னா ஹையர் ஹை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்குது. அப்போது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. மார்க்கெட் ஒரு வேளை இங்கே மட்டும் போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேண்டிலே நம்ம செல் பண்ணிடலாம். ப்ரீவியஸாக லைன் போகுது பாருங்கள், அது முன்னாடி இருந்தே வருதுன்னு நினைக்கிறேன், ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம், முன்னாடி இருந்தே வருது லைனு. அப்போது இந்த மார்க்கெட் வந்த வேகத்தில் இங்கே கொஞ்சம் இந்த ரேஞ்சுக்கு வந்திருந்தால் கூட செல் பண்ண, நான் இங்கே செல் எடுக்கவே மாட்டேன், எடுக்கவே சொல்லலை நான். இங்கே வந்தால் மட்டும் எடுங்க. ஏன் இங்கே எடுத்தால் தான் பாடி மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் வந்து அதை ஈஸியாக வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் வர முடியும். 10 ட்ரேடு நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட ஆகவே ஆகாது. 10 ட்ரேடு கண்டினியூஸாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கூட உங்களுக்கு வந்து கேபிட்டலில் பெரிய சேதாரமே இருக்காது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கேபிட்டல்லேருந்து 1% ரிஸ்க் பண்ணுங்கள். எவ்வளோ கேபிட்டல் இருக்குது, அதில் என்ன 1%னா என்ன, அதை கால்குலேட் பண்ணி அதை பண்ணி 1.5% வைங்க, 1.25 வைங்க. அதெல்லாம் ஓகே ரைட்டு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, சக்ஸஸ் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த விஷயமே ட்ரேடிங்கில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பட் ஆனால் யூஸ் பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா என் பேச்சை கேட்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு அந்த ரூட்டில் போயிட்டே இருங்க. என்னைக்காச்சும் உங்களுக்கு வந்து ஃபீலிங் ஆச்சு அப்படின்னா இண்டிகேட்டரு, ஆமாம் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோமே, அவங்க சொன்னாங்களே இண்டிகேட்டரை யூஸ் பண்ணால் பெருசாக வந்து லாங் ரனில் சக்ஸஸ் ஆகாதுன்னு சொன்னாங்களே, அப்போ நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக மாறிடுங்க. இண்டிகேட்டரை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன் நான். யார்கிட்டும் கால்ஸ் கேட்கவே கேட்காதீங்க. பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, உங்களுக்கு தெரியணும். 6 மாதம் கூட ஆகட்டும், 1 வருஷம் கூட ஆகட்டும், கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லித்தரது நீங்கள் கற்றுக்கிறதுல ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமே இல்லை. அது நான் அந்த ஐசிடி கான்செப்டை நான் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் அந்த ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறாங்க, அந்த மெத்தடு, இந்த டர்ட்டில் சூப்பு, அது என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு புரியுது. பட் ஆனால் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது. சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். கோட்டை போடுங்க, வந்தால் பை செல், அவ்வளோதான். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட். ப்ரீவியஸ் லெவல் இது, இந்த லெவலுக்கு வந்ததுன்னா மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா எப்போவாச்சும் ஒரு 5% ஆஃப் த டைம் மட்டும் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி சல்லுன்னு மேலே போனால் கூட திரும்பவும் கீழே வந்து இந்த ரேஞ்சில் க்ளோஸ் வைப்பான். இந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு லாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். பட் 95% ஆஃப் த டைம் வந்து நீங்கள் க்ளோஸ் இங்கே தான் வைப்பான். கேண்டில் மேலே போனால் கூட கேண்டில் க்ளோஸுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா க்ளோஸ் இங்கே வந்து இங்கே தான் வைப்பான். ஆனால் நியூஸில் ட்ரேடு எடுக்காதீங்க. நோ ட்ரேட்ஸ் ஆன் நியூஸ் கேண்டில்ஸ். நியூஸ் கேண்டிலில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ட்ரெண்டு தெரியுதோ அங்கெல்லாம் ட்ரெண்டு போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் எத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த இடம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா வந்து தெரிஞ்சுக்க முடியாது. கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆனாச்சுன்னா தான் தெரியும். நான் இப்போ இந்த லைன் போட்டோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், அடடே மேலே கீழே கரெக்டாக போகிறானே. அப்போ அழகாக நீங்கள் இதில் நீங்கள் வந்து இந்த லெவலுக்கு இங்கே வருவான் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா வரமாட்டான். ஏன்னா அதனால தான் நான் ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கற்றுக்க சொல்கிறேன். அப்போ இந்த சப்போர்ட்டுக்கு வந்தானாலே மேலே போகிறான். சரி, இன்னொன்று பார்த்துருவோமா? மேலே போனால் கீழே வந்தான். நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா பை பண்ணுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த இடத்துக்கு வந்துருச்சு, ஆனால் கீழே க்ளோஸ் வச்சுட்டானே. நான் அப்படி சொல்லலை, மேலேருந்து கீழே வரும், திரும்பவும் மேலே போயிட்டு கீழே வரும். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிடுது. ஒரு பெரிய பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்குது. அதுக்கப்புறமா எது லோ, இதுதான் லோ. மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லோவில் தான் பை. இந்த பை பண்ணியிருந்தீங்கன்னா பாடி ஈக்குவலாக தான் க்ளோஸ் வச்சுருக்கான். கொஞ்சம் மேலே பாருங்கள், கரெக்டாக இருக்கும்.
பை பண்ணியிருந்தீங்கன்னா என்னாச்சு, மேலே போச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஸ்னைப்பர் என்ட்ரின்னு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. ஸ்னைப்பர் என்ட்ரி பண்ணியிருக்கேன், இதுதான் அது ஸ்னைப்பர் என்ட்ரி. இங்கே திரும்ப இங்கே வரும்போது போயிடுச்சு கீழே, திரும்ப இங்கே வரும்போது போயிடுச்சு கீழே, திரும்ப இங்கே வரும்போது கொஞ்சம் மேலே போச்சு, ஆனால் கீழே பிரேக் ஆகி கீழே போயிடுச்சு. ஸோ கன்சல்டேஷன் வந்து நீங்கள் வந்து 1 மாதம்லாம் பண்ண மாட்டான். 5 minutes டைம் ஃப்ரேமில் கன்சல்டேஷன் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஏதாவது லிக்விடிட்டியே இல்லாத டைமில், ஏதாவது ஏஷியன் செஷனில் அந்த மாதிரி டயத்தில் வேணால் ஆகும். நியூயார்க் செஷன்லேயோ வந்து வேறு லண்டன் செஷன்லேயும் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏஷியன் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கடைன்னு இதெல்லாம் முடிச்சிருவாங்க. அப்போ இது என்னாச்சு, செஷன் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னா, பேட்டர்ன் மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னா பிரேக் ஆகிடும். ஒரு தடவை போகும், 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவைலாம் நம்பக்கூடாது, பிரேக் ஆகிடும் ஏதோ ஒரு இடத்துல. ஸோ கீழே பிரேக் ஆகி போயிடுச்சா, சரி அப்போ கூட நீங்கள் ட்ரேடு எடுத்துட்டீங்க, கண்ணை மூடிட்டு நீங்கள் இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறீங்க, எதையும் நீங்கள் வந்து கண்டுக்கவே இல்லை, இதை மட்டும்தான் பண்ணுறீங்க. என்னாச்சு, இந்த லெவலுக்கு வந்தது, இங்கேருந்து மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், அப்புறமா கீழே வந்து இங்கே க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிருங்க, அவ்வளோதான், சிம்பிள். உங்கள் லாஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இவ்வளோதான் உங்கள் லாஸ். அதான் சொல்கிறேன் லோ ரிஸ்க் ட்ரேட், லோ ரிஸ்க் ட்ரேடுன்ட்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடும் லோ ரிஸ்க்கு தான். இப்போ ப்ரீவியஸாக இதுதான் லெவலு, இதுதான் இதில் வந்து இந்த இடத்துல இருக்குது. திரும்ப இந்த இடத்துக்கு ரொம்ப செல் பண்ணியிருக்கீங்க, கீழே போயிடுச்சு. அப்போ இந்த பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. எப்போ உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்குதோ, இந்த லோயர் லோ பண்ணியிருக்கேன் 2 பாயிண்ட் கிடைக்குதோ, அப்படியே ட்ரெண்ட் லைன் போட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். அதே மாதிரி மேலேயும் ரெசிஸ்டன்ஸ். அப்போது இங்கே வந்ததுன்னா நீங்கள் அடுத்த செல்லு வந்து இங்கே தான் பண்ணுறீங்க. இது கூட நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் ஆனால் இது தைரியமாக பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் லெவல் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுலேருந்து மேலேருந்து கீழே வந்ததில் இதுதான் லெவலு. பட் ஆனால் இதையும் நீங்கள் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு இதையும் கன்ஃபர்மேஷன் எடுத்து இங்கேருந்து செல் பண்ணலாம், இங்கே செல் பண்ணலாம், இங்கே பை பண்ணலாம். ப்ரீவியஸ் லைன் எங்கேயோ, சப்போர்ட் லைன் எங்கேயோ இருந்து வருது பாருங்கள். அந்த மாதிரி லைன்லாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குது, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் இங்கே இருக்குது, காம்ப்ளென்ஸ் ட்ரேடு 2 சிக்னலு. அங்கேருந்து என்ன பண்ணால் மேலே போனால் இது ஒரு பேட்டர்னு. இந்த பேட்டர்ன்லாம் சும்மா இருக்கும்போது வந்து சும்மா நெட்டில் வந்து போட்டிங்கன்னா என்ன பேட்டர்ன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே பேட்டர்ன் வந்து மெச்சூரிட்டி ஆகிடுச்சு. மெச்சூரிட்டி ஆனால் என்ன ஆகும், ஏதோ ஒரு சைடு பிரேக் ஆகிடும். அப்போது கீழே வந்து பிரேக் ஆகலாம், இல்லைனா மேலேயே பிரேக் ஆகிடலாம். 2 எதனா ஒன்று நடக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ட்ரேட் எடுக்கலாமா, எடுக்க வேணாம். சரி, அப்படியும் நீங்கள் அந்த மாதிரி நேரத்துலையும் வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க, உங்கள் லாஸ் என்ன, இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. நியூஸ் கேண்டில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க மாட்டோம். அப்படியே நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட என்னாச்சு, கீழே இவ்வளோ தூரம் போயிட்டு இந்த சப்போர்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நியூஸ் கேண்டில் வந்து மேலே போயிருக்குது. பட் ஆனால் நியூஸ் கேண்டில் நோ ட்ரேட்ஸ். நியூஸ் முடிஞ்சோன்னே ட்ரேடிங்கை மறுபடியும் வந்து வழக்கம் போல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ப்ரீவியஸாக எங்கேயோ இருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எப்படி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். நியூஸ்லாம் முடிஞ்சு ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் இங்கே வந்தால் செல், அவ்வளோதான் ட்ரேட். இங்கே வந்தால் செல். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் வந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் என்ட்ரி ஆட்டு எக்ஸிட் மெத்தடு. வந்தால் நீங்கள் வந்து செல்லு பையை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இடையில எங்கேயுமே வந்து ஆஸ் எ பிகினர் நீங்கள் எடுக்காதீங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்தால் மட்டும் எடுங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்தால் செல் பண்ணுங்கள். மேலே போய் க்ளோஸ் வச்சா இதெல்லாம் வந்து மார்ஜினல் க்ளோஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் லாஸ் எதுவாக இருந்தாலும் புக் பண்ணாதீங்க. $5 $10 புக் பண்ணாதீங்க தயவுசெய்து. மேலே போய் டீசெண்டாக க்ளோஸ் வச்சுன்னா மட்டும் எக்ஸிட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து ஃபிசிக்கலாக போட மாட்டோம், மைண்டில் தான் இருக்கும். பாடி க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட். பெரிய ஃபாலு, பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, ஒரு புல்லிஷ் கேண்டில், ப்ரைஸு திரும்பவும் அதே ரேஞ்ச். இந்த பாடிக்கு கீழே வந்துதா ப்ரைஸு, அழகாக வாங்கிட்டு போயிடலாம். என்னாச்சு, மேலே போச்சு, மேலே ரெசிஸ்டன்ஸு, அங்கேருந்து கீழே இந்த பாயிண்ட்டும் கிடச்சிது. அங்கேருந்து ட்ரெண்ட் லைனை இழுங்க. அடுத்த தடவை ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் பை, இல்லை இங்கே செல் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வரும்போது க்ளோஸ் த ட்ரேட் இன் ப்ராஃபிட்.
ஸோ இதுதான் என்ட்ரி எட் எக்ஸிட் மாடல். ஒரு அன்பர் கேட்டிருந்தார் நீங்கள் தமிழில் போடல அப்படின்னு. ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் விளக்கமாக. இன்னும் புரியலன்னா கேளுங்க, எத்தனை தடவை கேட்டாலும் நான் வேறு ஒரு சார்ட் எடுத்து, நான் இதில் ஈரோ ஜேபியில் தான் ஒர்க் ஆகும்லாம் இல்லை, எதில் வேணாலும் ஒர்க் ஆகும், எல்லா சார்ட்லேயுமே ஒர்க் ஆகும். அதனால் இந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதனா புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரேடிங்கில் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்மியான லாட் வச்சு பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து எதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அது என்றைக்கு உங்களுக்கு வந்து வேலை செய்யலைன்னு தோணுதோ அன்றைக்கி இந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே உட்காந்து வீடியோ பார்த்து அந்த வாரம் ஃபுல்லாக வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை லிக்விடேட் பண்ணுற வேலையை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி.